அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, குரான்ல நீங்க எந்த மாதிரி நினைச்சு ஓதுறீங்களோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு தகுந்த பலனை கண்டிப்பா கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ் சில சூறாக்களை குரான்ல என்ன பண்ணிக்கிறான், இந்த மாதிரி செய்வேன பிரச்சனைக்கு, இந்த மாதிரி கண் திருஷ்டிக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணிடலாம், அல்லாஹ் தெள்ள தெளிவா குரானுடைய ஆயத்துங்களை அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கி வச்சுக்கிறான். அதே மாதிரி யாருக்காவது ரொம்ப எதிரிகளால ஆபத்து, தூங்க விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப சோதனைக்குள்ளாக்குறாங்க, எந்த பக்கம் போனாலும் நம்மள என்ன பண்றாங்க, வாழ விட மாட்டாங்க, அடிக்கு மேல அடியா அடிக்கிறாங்க, எந்த விஷயமும் செய்ய முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குரான்ல கடைசி ஜுசுல சூரா ஃபீல், அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், இந்த சூறாவை நீங்க என்ன பண்ணோம், தூங்குறதுக்கு முன்னாடி 41 தடவை என்ன பண்ணோம், ஒசு பண்ணிட்டு வந்து உக்காந்து முன்பின் செலவாத்து 11 தாடி ஓதிட்டு என்ன பண்ணோம், இந்த சூறாவை 41 தாடி ஓதி யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அதான் முகத்தை உங்க கண்ணுல தெரிகிற மாதிரி நினைச்சிக்கின்னு ஓதி அவங்க மேல அப்படியே ஓதிடணும். இதை ஏன் இந்த சூறாக்கு இவ்வளோ வலிமைன்னு சொன்னா, காபத்துல்லாவை இடிக்கும் போகும்போது அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கணும். அது அபாபில் என்ற பறவை என்ன பண்ணுச்சு, அந்த சிறு சிறு கற்களால என்ன பண்ணுச்சு, அந்த ஏனப்படையை என்ன பண்ணுச்சு, எதிரிகளை காலி பண்ணுச்சு. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய எதிரிகளையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த சூறாவின் மூலியமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்கள நம்மள பாதிப்புல இருந்து, நமக்கு வரக்கூடிய பாதிப்புல இருந்து எல்லாம் என்ன பண்ணுவான், பாதுகாத்துக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை என்ன பண்ணோம், முன்பின் 11 தாடி செலவாத்து ஓதிடணும். இன்ஷா அல்லாஹ் 41 தடவை இதை என்ன பண்ண, இந்த சூறாவை ஓதிடணும். ஓதிட்டு நீயத்து வச்சு ஓதிட்டு என்ன பண்ணோம், ஊதி உடம்புல ஊதிக்கணும். ஊதிட்டு என்ன பண்ணோம், சைலண்டா படுத்துக்கணும். எந்த இதுவுமே டிவி கிவி எதுவுமே பார்க்கக்கூடாது, சைலண்டா படுத்துக்கணும். படுத்துக்கினு சொன்னாக்கா நல்லா அதன் மூலியமா என்ன ஆகும், இது கரெக்டா எத்தனை நாளைக்கு படிக்கணும்னு சொன்னாக்கா ஒரு 21 நாள் படிக்கலாம். படிச்சிங்கனாக்கா இன்ஷா அல்லாஹ் வேலை 100% முடிஞ்சிடும். அப்படி இல்லைனாக்கா 41 நாள் படிக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நீங்க எந்த அளவுக்கு அல்லா மேல யக்கீன் வச்சு படிக்கணும் அந்த அளவுக்கு என்ன ஆகும், வேலை நடக்கும். நீங்க யக்கீன் இல்லை, நான் சாதா சீதாவா படிக்கிறேன், சும்மா ஒரு லேசான முறையில் படிக்கிறேன்னு சொன்னா இதனுடைய பலன் இருக்காது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணும், அது என்னைக்கெல்லாம் ஓதுறீங்களோ அந்த வேலை இன்ஷா அல்லாஹ் 5 வேலை தொழுகையை கண்டிப்பா பேணதெல்லாம் தொழுகணும். நபியுடைய சுன்னத்தான கோலத்துல உட்காந்து நீங்க என்ன பண்ணணும், ஓதணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு நீங்க படுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த எதிரி என்ன ஆவான், தன்னைத்தானே காலி ஆயிடுவான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.